திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 83 மதுரை காண்டம் எழுகடல் அழைத்த படலம் பகுதி 4. ஸ்ரீ கௌதம மாமுனிவர் மானதம், வாசிகம், காயிகம் என்று 3 வகையாக செய்யப்படும் தவங்களை பற்றி விளக்கி வருகின்ற வேளையில் தீர்த்தங்களில் சென்று நீராடுவதற்காக யாத்திரை செய்தல், சிவபெருமானின் திரு உருவமாகவே இருக்கின்ற தீர்த்தமாக இருக்கின்ற கங்கை முதலான தெய்வத்தன்மை உடைய நதிகளிலே சென்று நீராடுதல் மிக மேம்பட்ட தவம். அந்த நதிகளில் நீராடுவது போலவே அந்த தெய்வத்தன்மை உடைய நதிகள் வந்து சங்கமித்து நிறைவதால் கடலானது அந்நதிகளிலும் மேம்பட்டது. கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, காவேரி, குமரி, கோதாவரி இவற்றோடு சிந்து, தாமிரபரணி, துங்கபத்ரா, கிருஷ்ணவேணி என்று ஏகாதச நதிகள் என்று கூறுவார்கள், தீர்த்தங்கள் என்று கூறுவார்கள். இந்த நதிகளில் சென்று நீராடுவதை விட இந்த நதிகள் சங்கமிக்கும் கடலிலே தீர்த்தமாடுவது உயர்ந்தது என்று கௌதம முனிவர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற காஞ்சன மாலையார் கடலிலே ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொள்கின்றார். கடலுக்கு சென்று ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தன் திருப்புதல்வியான தடாதகை பிராட்டியாரிடம் கூறுகின்றார் காஞ்சனமாலையார். இதனை ஸ்ரீ சோமசுந்தர பெருமானிடம் கூறுவேன் என்று எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருச்சந்நிதி முன்பு செல்கின்றார் தடாதகை பிராட்டியார். எல்லையில்லாத மாட்சிமை பொருந்திய அரசர்களுக்கு இறைவராகிய சௌந்தர பாண்டியனார் திரு முன்பு சென்று அன்னம் போல நின்று தடாதகை பிராட்டியார் கூறுகின்றார், குண்டோதரன் பொருட்டு அன்னக்குழியோடு வைகை நதியையும் அழைத்து தந்த கிருபா சமுத்திரமே, என்று என்னுடைய தாய் சமுத்திர ஸ்நானம் செய்ய விரும்புகின்றாள் என்று தடாதகை பிராட்டியார் விண்ணப்பிக்கின்றார். தேவியார் திருமொழியை மனம் குழைந்து கேட்கின்ற பெருமான் தென்னவராய் பாண்டிய திருக்கோலம் கொண்டு நிலவுலகை பாதுகாக்கும் நீலோத்பலம் போன்ற ஸ்ரீகண்டத்தை உடைய பெருமானார் எம்பெருமாட்டியின் விண்ணப்பத்தை கேட்டு திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். உன் தாயார் சமுத்திர ஸ்நானம் செய்ய விரும்பினாரே, எனவே ஒரு கடல் என்ன 7 கடலையும் கூவி வருவிப்போம் என்று தம் திருவுள்ளத்தில் கருதினார். எம்பெருமான் சங்கல்பித்த மாத்திரத்தில் 7 கடல்களும் 7 நிறங்களோடு அங்கே வந்து எம்பெருமானை தொழுது நின்றன. 7 கடல்கள் என்பவை நாவலந்தீவில் இருக்கின்ற உவர்ப்பு கடல், சாகத்தீவில் இருக்கின்ற பார்க்கடல், குசைத்தீவில் இருக்கின்ற தயிர்கடல், கிரௌஞ்சத்தீவில் இருக்கின்ற நெய்க்கடல், சான்மலி தீவில் இருக்கின்ற கரும்புச்சாற்று கடல், கோமேதகத்தீவில் இருக்கின்ற மதுக்கடல், புஷ்கரணி தீவில் நல்ல தண்ணீர் கடல். இவைகள் முடிவில்லாத ஆற்றல் உடையவை. இவை 7ம் எம்பெருமான் திருமுன்பு வந்து சப்திக்கின்றன. வெள்ளிய நுரைகள் தழும்பவும் ஆண் சுறாக்கள் மேலே சென்று வரவும் தண்ணிய முத்துக்கூட்டங்களை எடுத்து கொளிக்கும் அலைவரிசை நெடிய விண்ணுலகத்தை தாக்கவும் 7 கடல்களும் ஒலித்து நிலைபெயர்ந்து எழுந்து வந்தன. 7 கடல்களும் ஒருங்கே மதுரைக்கு வந்ததை பார்த்த மதுரை மக்கள் கலியுக முடிவில் பிரம்மனது சிருஷ்டி பொருட்கள் அனைத்தும் சிதையும்படி பொங்கி எழுகின்ற 7 கடல்களும் சிவபெருமானுடைய ஆணைப்படி சிவபெருமானுடைய திருவடியை சென்றடைந்த அடியார்கள் போல 7 கடல்களும் வாவியில் சென்று அடங்கின. ஒரு வாவியில் சென்று அடங்கின. அந்த வாவி தனது வெண்ணிறத்தோடு தன்னை வந்தடைந்த 7 கடல்களின் 7 நிறங்களையும் கலந்து பொலிவுற்றது. எனவே தற்பொழுது அது அழகிய வெள்ளியம்பலத்துள் ஆடும் சிவபெருமானுடைய 8 வகை நிறங்களோடு விளங்குகின்றது. இறைவன் 7 கடலை அழைத்ததை மாமியாட புணரி அழைத்த காமர்கூடற்கு இறைவன் என்று கல்லாடம் புகழ்கின்றது. 7 கடல்களும் ஒரு வாவியில் வந்து சேர்ந்தன என்று பார்த்தோமே, அந்த ஒரு வாவி இப்பொழுது மதுரை திருக்கோயிலுக்கு கிழக்கு திசையில் எழுகடல் தீர்த்தம் என்ற பெயரிலே இருக்கின்றது. இத்தீர்த்தத்தை திரு ஆலவாய் திருவிளையாடல் புராணத்தில் மதுரை தென்கிழக்கு திசையில் இருக்கின்றது என்று கூறுகின்றது. எழுகடல் தீர்த்த நிருதி மூலையில் ஸ்ரீ காஞ்சனமாலை அம்மையாருக்கு திருக்கோயில் ஒன்று இருக்கின்றது. அங்கே ஸ்ரீ காஞ்சனமாலையார் மலையத்வஜ பாண்டியனாரின் சுதை திருமேனிகள் எழுந்தருள பெற்று
வழிபடப்பட்டு வருகின்றன. 7 கடலும் 7 வண்ணங்கள், அதோடு சேர்த்து வாவியின் வெள்ளை நிறமும் சேர்ந்து 8 நிறங்கள். அவை எப்படி இருக்கின்றது என்றால் சிவபெருமானின் 8 நிறங்கள் போன்று இருக்கின்றன என்று பாடலிலே வருகின்றது. சிவபெருமான் அஷ்டமூர்த்தியாக நிற்கும் பொழுது அதற்கு ஏற்றவாறு 8 நிறங்களில் விளங்குவார். பிருத்திவி என்ற பூதத்திற்குரிய நிறம் பொன்னிறம், அப்பு என்பதற்குரிய நிறம் வெண்ணிறம், தேஜஸ் என்ற நெருப்புக்கு நிறம் செந்நிறம், வாயுவிற்கு உரிய நிறம் கருமை நிறம், ஆகாயத்திற்கு உரிய நிறம் புகை நிறம், சந்திரனுக்கு உரியது சுக்ல நிறம், சூரியனுக்கு உரியது ரத்ன நிறம், ஆத்மாவிற்கு உரியது ஸ்படிக நிறம். இவ்வாறு பெருமான் அஷ்டமூர்த்தங்களாக பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், சந்திரன், சூரியன், ஆத்மா என்ற எஜமானன் என்று அஷ்டமூர்த்தங்களை கொண்டு விளங்கும் போது அவைகளுக்குரிய நிறங்களாக அஷ்ட வர்ணங்களாக பெருமான் திகழ்கின்றார். அதே போன்று இந்த 7 கடல்களுக்கும் 7 நிறங்கள், வாவியில் ஏற்கனவே இருக்கின்ற வெள்ளை நிறம், இவை சேர்ந்து 8 நிறங்களாக இந்த தீர்த்தம் காட்சி அளிக்கின்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று அமைகின்ற வகையில் தீர்த்தமும் சிவபெருமானின் திரு வடிவமாகவே விளங்குகின்றது. தீர்த்தன் என்று சிவபெருமானுக்கு ஒரு திரு நாமமே இருக்கின்றது. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவெம்பாவையிலே அருளுகின்றார். நாம் தீர்த்தமாடுவது எதற்காக என்றால் ஆர்த்த பிறவி துயர் கெடுவதற்காக. அனாதியே ஆணவ மலத்தால் பிணிப்பு உண்டதன் காரணமாக வந்துள்ள பிறவி இது. அவ்வாறு வந்த பின் மாயா கன்ம மலங்களாலும் ஆன்மா கட்டப்பட்டு வருவதால் வருகின்ற பிறவி இது. அவ்வாறு வந்த பிறவியினால் ஆன்மாவின் அறிவு, இச்சை, செயல்களும் பிணிப்புபட்டு இருக்கின்றன. ஆர்த்தல் என்றால் நுகர்வித்தல் என்று பொருள். வினைப்பயனை நுகர்வித்த பிறவி என்று இதற்கு பொருள். அப்படிப்பட்ட இந்த பிறவி என்ற துயரம் கெடுவதற்காக இந்த பொய்கையில் நீராடுவதா, தீர்த்தத்தில் நீராடுவதா, அனாதியான மலப்பிணிப்பும் அதன் காரணமாக பிரவாக அனாதியாக வரும் பிறப்பு இறப்புகளும் அவற்றின் காரணமாக வரும் துயரங்களும் ஒழியும்படி நாம் ஆர்த்தாடுகின்ற தீர்த்தன். பிறப்பு இறப்பு நீங்குவதற்கு சாதனமாக நாம் நீராடுவதற்கு இறைவனே தீர்த்த வடிவமாக ஸ்தலங்கள் தோறும் எழுந்தருளி இருக்கின்றார். தீர்த்தன் என்றால் தூயவன், ஆன்மாக்களின் மல மாசுகளை மண்ணி தீர்ப்பவன் என்று பொருள். ஏற்கனவே நாம் பார்த்தவாறு நீர் என்பது சிவபெருமானின் அஷ்டமூர்த்தங்களுள் ஒன்றாகவும் இருக்கின்றது. எனவே புண்ணிய தீர்த்தங்களை சிவபெருமானாகவே கொள்வது மரபு. இதனை ஸ்ரீமத் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருவாக்கிலும் நாம் காண்கின்றோம். 6ஆம் திருமுறை 78வது திருப்பதிகம் முதல் திருப்பாடலில் ஒன்றா உலகனைத்தும் ஆனார் தாமே, ஊழிதோர் ஊழி உயர்ந்தார் தாமே, நின்றாகி எங்கு நிமிர்ந்தார் தாமே, நீர் வழி தீ ஆகாசம் ஆனார் தாமே, கொன்றாடும் கூற்றை உதைத்தார் தாமே, கோலப் பழனை உடையார் தாமே, சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே, திருவாலங்காடு உறையும் செல்வர் தாமே என்று பாடி அருளுகின்றார். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே என்று அப்பர் சுவாமிகள் இறைவனை அவர் தீர்த்தமாகவே ஆகியிருக்கின்றார் என்று பாடி அருளுகின்றார். திருவெம்பாவையில் நீராடச் செல்லும் பெண்களுக்கு இந்த பொய்கையின் வடிவமே சிவசக்தி ரூபமாக தெரிகின்றது என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தீர்த்தமாடுவதற்காக, சமுத்திர ஸ்நானம் செய்வதற்காக, காஞ்சனமாலையாருக்காக 7 கடல்களும் மதுரையம்பதியின் ஒரு வாவியில் வந்து சேர்ந்தன என்ற திருவிளையாடலை அருளியவர் எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் என்று 7 கடல் அழைத்த படலம் இவ்வாறு அமைகின்றது. தொடர்ந்து 10வது படலமாக மலையத்வஜனை அழைத்த படலம் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.